அனைவருக்கும் வணக்கம். நம்ம தனுஷ்கோடி குக்கிங் சேனலில் இன்றைக்கி வெள்ளை பூண்டு கஞ்சியும் துவரம்பருப்பு தேங்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வெந்தயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூனும் 100 கிராம் வெள்ளை பூண்டை உரித்து வச்சுருக்கோம். இது அரிசி நல்லா 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிட்டு அப்போ நல்லா ஊற வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு, வெந்தயம், தேவையான அளவு கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா உடம்பு சோறு, உடம்பு வலி, காய்ச்சல் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இந்த சாப்பாடு. குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறனால அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு துவையலுக்கு பருப்பு துவரம்பருப்பு, தேங்காய், வெள்ளைப்பூண்டு, இது காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா அரைச்சி இப்போ நம்மளுக்கு துவை ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த பொருள்களை மட்டும் வச்சாலே போதும். இந்த கஞ்சிக்கு இந்த துவையலுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதுக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் தேங்காய். இப்போ பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ நல்லா கஞ்சி வெந்து குழஞ்சி வந்துருச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா குழஞ்சிருக்குன்னு. இப்போ நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிக்கலாம். நல்லா மசியுது வெள்ளைப்பூடு. நம்ம சாப்பிட்றது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இது 2 மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 மூடி தேங்காயில் நல்லா கட்டி பாலாக எடுத்து ஊற்றி நல்லா கிளறி இறக்கி சாப்பிடலாம். துவையலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.